வெல்கம் எவ்ரிவன். வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த ஃபன் கேம் செஷனுக்கு வரவேற்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, நம்மளோட ஃபேவரட்டான சுரேஷுக்கும் திவ்யாக்கும் மேரேஜ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி தான் இந்த ஃபன் கேம் செஷன் நம்ம நடத்துறோம். எதுக்கு? கப்பல்ஸ்குள்ள எவ்வளவுக்குள்ள புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்ப இந்த கேம்ஸ் வெறும் திவ்யாக்கும் சுரேஷ்க்கும் மட்டும் நினைச்சுக்காதீங்க. இந்த கேம்ஸ் உங்களுக்கும் தான். நீங்க உங்க ஹஸ்பண்ட் அவங்க வைஃபையும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கங்கிறது தான் இந்த கேம்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Are you all ready? கண்டிப்பா எல்லாரும் ரெடியா தான் இருப்பாங்க. So first வந்து இந்த கேம்ஸ் விளையாட போற அந்த அதிர்ஷ்டசாலி யார்? வேற யாரு? நம்ம நிம்மி அக்கா and அவங்க ஹஸ்பண்ட். We welcome you Mimi and husband. வாங்க நிம்மி அக்கா, உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் ஒரு சரியான ஆளு. அவ அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வருவா. அதான் என்னனையும் வாரன்ட்டு நான் வந்துட்டேன். என்னடா நீங்க இப்படி சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் இல்லாம நீங்க இந்த கேம் எப்படி விளையாடுவீங்க? இப்படி கல்யாணத்துக்கு போறோம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டாலே ஹஸ்பண்ட் கூட என்ன கேம் இருந்தா கேக்கேன். மினி அக்கா, இது ஸ்டேஜ் பாத்துக்கிடுங்க. உங்க எல்லாம் தெரியும். இப்போ அக்கா அனௌன்ஸ் பண்ணிடலாமா பேசாம? என்னத்தையும் பண்ணுங்க. மினி அக்காவோட ஹஸ்பண்ட் ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வரவும். இந்த வந்துட்டேன். என்ன நீங்க இப்படி அனௌன்ஸ்மென்ட் பண்ண வரதான் வரணுமா? முதல்ல அக்கா கூட வர வேண்டாமா? வரலாம் தான் கிளம்புனேன். அதுக்குள்ள எங்க அம்மா சரி இப்ப அம்மா பேச்சு எடுத்து பெரிய பிரச்சனை ஆக்கிராதீங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. அண்ணா, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சைடு இந்த பக்கத்துல வந்து நிக்கணும். இந்த மாதிரி மக்களே, இந்த கேம் என்னன்னா மினி அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதனால நாங்க மினி அக்காட்ட ஒரு 5 கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லிருக்காங்க. ஆனா அந்த பதில்கள் மினி அக்காவோட ஹஸ்பண்டுக்கு தெரியாது. நாங்க இப்போ மினி அக்காவோட ஹஸ்பண்ட் அந்த கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு அவங்க சரியான பதில் சொல்றாங்களா இல்ல தப்பா சொல்லி மினி அக்காட்ட அடி வாங்குறாங்களான்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? ரெடி தான். என்ன பதில் சொல்லி கிளிக்காரன்னு பாப்போம். கடவுளே, எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னா கிட்டு முத கேள்வி கேட்டலாமா? ஏ கடலை படம் கேள்வி கேளுங்கப்பா. அண்ணா, உங்களுக்கான முதல் கேள்வி, மினி அக்காவின் ஃபேவரட் ஃபுட் என்ன? அதாவது நிம்மி அக்காக்கு பிடிச்ச சாப்பாடு. கடவுளே, என்னன்னு சொல்லுவேன். இவ எல்லாத்தையும் வெட்டுன்னு விட்டுவாளே. அண்ணா, என்ன ஷாக் ஆயிட்டீங்க? பதில் சொல்லுங்க. அது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சிட்டீங்களா? சீக்கிரமா சொல்லுங்க. பிடிச்ச சாப்பாடு சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ரத்த பொரியல், ஈரல் அவியல், முட்டை பொடிமாஸ், கொத்து பரோட்டா, இடியாப்பம், பாய், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒண்ணுன்னு எப்படி சொல்ல? மினியக்கா, உங்களை பார்த்தா நீங்க இவ்வளவு சாப்பிடற மாதிரி தெரியலையே. அண்ணன் லிஸ்ட் பெருசா போகுது. அதான் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணா, ஒரு பதில் தான் சொல்லணும். நீங்க இத்தனை டிஷ் பேர் சொன்னீங்கன்னா நாங்க என்னன்னு சொல்ல? அதனால ஏதாவது ஒரு ஃபுட் பேரை சொல்லுங்க. ஒண்ணுன்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? ஊர்ல இருக்கிற ஒரு பொருளை விடாம திம்பா. சரி, மட்டன் பிரியாணி. அப்ப மட்டன் பிரியாணி லாக் பண்ணிரலாமா? சரி, பாப்போம். மட்டன் பிரியாணி என்பது தவறான விடை. கடவுளே, செத்தே இன்னைக்கு. மினி அக்காவோட பிடிச்ச ஃபுட் சிக்கன் பிரியாணியா? பிரியாணி கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஆனா கடைசில சிக்கன் மட்டன்ல கோட்டை விட்டுட்டீங்களே. இரண்டாவது கேள்வி, மினி அக்காவின் ஃபேவரட் நிறம் என்ன? இது தெரியும். வாவ், இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. என்ன செய்ய தம்பி, கபட்டுக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி ஒரே கலர்ல துணி வாங்கி அடிக்கிறது. அதான் எனக்கு தெரியும் சொன்னேன். அப்படியா? விடை சொல்லுங்க பாப்போம். பிங்க் கலர். வாவ், சரியான விடை. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி கோட்டை விட்டுட்டீங்க, செகண்ட் கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. அதான் சொன்னேனே, வீட்ல கபட் ஃபுல்லா நிறைச்சு வச்சிருக்கா பிங்க் கலர்ன்ட்டு. நீங்க வேணா டவுட் இருந்தா பாருங்க, இப்போ கூட பிங்க் கலர் தான் போட்டுருக்கா. எப்படியோ கரெக்டான பதில் சொல்லி தப்பிச்சிட்டீங்க. சூப்பர் அண்ணா, ரெண்டுல ஒரு கேள்விக்கு சரியா விடை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கான மூணாவது கேள்வி, இந்த உலகத்திலே மினிக்காக்கு பிடிச்ச இடம் எது? ரொம்ப ஈஸி. அப்படியா? விட சொல்லுங்க. கரெக்டா நாங்க சொல்லியோம். அவளுக்கு இந்த பாலினா ரொம்ப பிடிக்கும். ஓ, பாலியா? ஆமா, அவளுக்கு அந்த பாலியில போய் அந்த பெரிய ஊஞ்சல்ல உட்காந்து ஊஞ்சல் ஆடணுமா. அதனாலதான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பா. அதான் அவளுக்கு பிடிச்ச இடம் பாலி. அப்படியா? ஆனா நீங்க சொன்ன விடை தப்பு. என்ன? ஆமா, மினி அக்கா அந்த உலகத்திலேயே அவங்களுக்கு பிடிச்சிருக்க இடம் சொல்றது அவங்களோட அம்மா வீடு. இதெல்லாம் எதிர்பார்க்காம விட்டுட்டேனே. மினி அக்கா இப்போ அது பாட்டுக்கு நிக்கிறத பார்த்தா வீட்டுல போய் பலத்த அடி இருக்கு போலயே. இதுல டவுட் வேறயா? சிக்கன் மட்டன் அப்பமே முடிவாயிட்டு. இவர் இன்னைக்கு கறிதான். நாலாவது கேள்வி, உங்கள் பாப்பாவின் பர்த்டே என்ன? சரியம்மா, இப்ப சொல்லுங்க. 4 ஜனவரி 2024. வாவ், கரெக்ட்டான விடை. கடவுளே, இப்பதான் முதல்ல சிரிப்பே வந்திருக்கு. கடைசி கேள்வி மட்டும் ஈஸியா இருந்தா எப்படியாவது முடிச்சுட்டு ஓடிடும். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மினி அக்காவின் குவாலிஃபிகேஷன் என்ன? ஏதோ சொல்லுவா 2 டிகிரி வாங்கியிருக்கேன். ஆனா பேச்சு பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. ஸ்கூல் பக்கம் ஒதுக்கி இருப்பாளானே தெரியாது. ஏன் பேச மாட்டியா? கல்யாணம் முடிஞ்ச எல்லாத்துக்கும் தான் பொண்டாட்டி எவ்வளவு படிச்சிருந்தாலும் அறிவே இல்லாத முட்டாளு கூமுட்டை படி கேட்டு பைத்தியம் தானே நினைச்சிட்டு இருக்கிய. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டேன். வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. மினி, சரி மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கிடுங்க. நம்ம மினி அக்காவும் உங்க ஹஸ்பண்டும் ஸ்கோர் பண்ணிருக்கிறது 5/2. வெரி குட். நீங்க உங்க இடத்துக்கு போய் அமரலாம். மினி, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. மினி அக்காவோட ஃபன்னான ஃபேமிலி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது யாரு கீது? நெக்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது உமா அண்ட் ராஜு. வெல்கம் ராஜு. தேங்க்ஸ் கீது. ஏ கீதா, நாளான கணக்கு தெரிய மாட்டேனா? எப்ப பாரு ராஜு ராஜுன்னு. அப்படி இல்ல உமா, பரவ எப்படி எங்க அண்ணியே மினி அவங்க வீட்டுக்காரவன்னு கூப்பிட்டா, எங்களை மட்டும் உமா ராஜு ஒரே ராஜு ராஜுன்னுட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல பாத்துக்க.
பிரச்சனை பண்ணாதீங்க அண்ணி. உமா பாருமா, ராஜு என் ஃப்ரெண்ட், அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். அதுக்கு மேல நான் தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஜட்ஜ். நான் தான் இன்னைக்கு ஷோவும் நடத்தியேன். அதனால ஓவரா பேசாத. எனக்கு யாரை எப்படி கூப்பிடணுமோ நான் அப்படி கூப்பிடுவேன். என்னடி ஒரு படி சண்டைக்கு வர? நான்லாம் சண்டைக்கு வரல. நீ தான் வம்பு இழுக்க. இது ப்ளீஸ் ஸ்டாப். நீ தான் ஏதோ தெரியாம கத்தியா வேணா நீ வேற. ஓகே, எதுவும் நீங்க சொல்றதால விடுறேன். சொந்தங்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.